கிரிக்கெட் கான்டென்ட் நம்ம சேனலில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பாருங்கள், எப்போ இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நான் வணக்கம் ஷோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கர படத்தோட ட்ரெய்லர் இறங்கிடுச்சு. ஸ்டாரிங் நம்ம டி அவர்கள் அண்ட் விக்னேஷ் ராஜா அவர்கள் டைரக்ஷன், மமிதா பைஜு மேம் இன்னொரு பக்கம், டி அண்ட் மமிதா பைஜு அவர்கள் மேஜிக்கலாக இருக்காங்க. கண்ணமாய கண்ணமா பார்த்து அப்படியே ஃப்ளாட்டாக அப்படியே நல்லா அப்படியே உருகி போயிருக்கேன். வேற வாயாய கரசாமி ஒரு பக்கம் பட்டைகளை இது பார்த்தா அப்படியே 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 மெல்ட் பண்ணுது. அடுத்து என்ன மேஜிக் கொடுக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியல. பட் நெவர்தலெஸ் ஜிவி பிரகாஷ் பிரதர் இஸ் கில்லிங் இட் வித் சாங்ஸ் எஸ் வெல் அப்படி சொல்லிக்கிறேன். சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸும் இதில் பட்டைகளை பண்ணிக்கிறேன். பட் whatever I've seen till now, கரையை பொறுத்தளவுக்கு வேற லெவலில் சாலிடாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஆல்சோ டி அவர்களே ஒரு ட்வீட்டே போட்டார். மனுஷன் ஒரு 10 நாள் லைக் ரிலீஸ்க்கு 10 நாளுக்கு முன்னாடியோ 15 நாளுக்கு முன்னாடியோ வந்துட்டு ஐ திங்க் he said something like விக்னேஷ் ராஜா யூ ஜீனியஸ், என்ன சொல்கிறது, விக்னேஷ் ராஜா யூ ஜீனியஸ், தேங்க்யூ ஃபார் கரா, அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாரு. ஸோ அவரே வந்துட்டு இவரை ஜீனியஸ் அப்படிங்கிற மாதிரி பாராட்டி எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருன்னா டி யாரு, நம்ம டி, ஓகே, அவரே சொல்கிறாங்கன்னா சம்பவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ கான் வெயிட் டு சி த ட்ரெய்லர். பார்த்துலாம் வித்வுட் வேஸ்டிங் எனி டைம். அப்புறம் பேசலாம்னு சொல்கிறேன். பட் போகிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் கர ஒஃபிஷியல் ட்ரெய்லர். ஹியர் வி கோ. வணக்கம். முக்கிய செய்திகள். 6 மாதங்களாக நடைபெற்று வரும் வளைகுடா போரின் உச்சகட்டமாக குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. இந்த செயலானது உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. Lovely shot. திங்கக்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்குக்கு போய் அப்போ அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. எத்தனை வருஷம் எங்கடா இருந்த, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவன் திரும்பி வந்தல எனக்கு சந்தேகம். ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வரேன். ஆறாவிலும் நினைக்கிறேன். ஐயோ, திருட்டு வரைக்கா? எனக்கு பணம் வேணும். என் நிலைமை உங்களுக்கு புரியாது. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குண்ணே, ஒரு பண்ண வீடு, எப்படியும் 4 லட்ச ரூபா தருங்க. அப்படின்னா அவன் திருப்பியும் திருடலாம். ஓட்டு ஓடிக்கு வந்து ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவு தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இல்ல, கண்டிப்பா திருடுவான். மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்கண்ணே. ஓடவா விடுறாங்க. ஓகே, மியூசிக். What? Lifting. Oh, nice shot, beautiful shot. இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். ஒன்னு உயிரோட இல்ல போனமா. Nice. Sava. Oh, okay. ஆரம்பிக்கும் போது கல்ஃப் வார் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போதான் நடந்துச்சு. அது இது என்ன இப்படி முன்னாடி எடுத்து வச்சிருக்காங்க? ஒருவேளை ஏதோ வச்சு முன்னாடி டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. கல்ஃப் வார் என்டர்ஸ் இன்டு த 6 months ஆஃப் எஸ்கலேஷன். ஓகே, நான் என்சின் படிச்சிட்டேன். அதனால தான் குழப்பிச்சு ஸ்டார்டிங்கில். ஓகே, ஈரான் வார் இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குது. இது முன்னாடி ஏதோ க்ரூ ஆகிட்டு இருந்திருக்கும் போல. நான் தான் கொஞ்சம் நியூஸ்லலாம் வீக்கு. ஸோ அது வந்து மேசிவ் குளோபல் எக்கானமி. அது எங்கேயோ ஏதோ நடக்கிறது இங்கே பாதிக்குதா இல்லை ஏதோ தெரில, எனக்கு புரியல. ஹவு டிட் தட் கெட் கனெக்டட் ஹியர் எனக்கு தெரில. சம்படி லெட் மீ நோ சொல்கிறேன். பட் ஐயோ, ஃப்ரேம்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. வர நான் ஒவ்வொன்றா வரேன். டியோட பர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் நான் வரேன், சரியா? ஸோ நெவர்தலெஸ் டிஓபி ஃபர்ஸ்ட் யார்? டிஓபி வந்து தேனீஸ்வர் அவர்கள். ஐயோ, அந்த ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாருங்க. லைட்டாக இங்கே மட்டும் ஒரு லைட்டு. ஒரு நிமிஷம் இருக்கு, அந்த ஷார்ட் இங்கே, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கடா அது ஒரு மாதிரி காத்தடிச்சுட்டு இருந்துச்சு. பின்னாடி ஒரு சின்ன இந்த சத்தம் எக்ஸ்ட்ரானரி ஷாட்டுங்க.
அந்த ஃப்ரேமே பயங்கரமாக இருந்துச்சு. லோ ஆங்கிள் வச்சிருக்காங்க, பட் அங்கேருந்து லைட் அடிக்குது போல, லைட்டாக ஒரு முகத்தில் மட்டும் விழுது. பின்னாடி நிலா வெளிச்சம் ஆல்மோஸ்ட் அந்த ஃப்ரேமுக்கு மீன் அந்த மொத்த ஃப்ரேமுக்கு கீழே இருக்குது. செம்ம பிளேஸ்மெண்ட் அந்த ஃப்ரேமு, புதுசாக இருந்துச்சு. ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அந்த கதை ஏதோ உடச்சு அந்த பதட்டமாக நின்று மாட்டினது அது இந்த ஷாட்டு. இந்த மனுஷன் பேய் மாதிரி நடிப்பார், இவரை சொல்லியா தரணும். அதை தாண்டி கருணாசன் இருக்காரு, நம்ம ரவிக்குமார் சார் இருக்காங்க, இவர் சுராஜ் சார் இருக்காரு. மமிதா பைஜு மேம் இஸ் ஆல்சோ லுக்கிங் வெரி இன்டென்ஸ். ஒரு மாதிரி அந்த இடத்துல இழுத்து பிடிச்சதெல்லாம் அந்த இடத்துல அநேகமாக அப்பு விழுகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஷீ இஸ் கன்சர்ன். அவர் புருஷன் வந்து ஏன் ஓகே எதுக்கு திருடுறான்னு தெரியல, பட் அதுதான் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் இதுக்கு ஏதோ பேக் ஸ்டோரி இருக்குமாங்கிற கேள்வி எனக்கு வருது. ஏன் இந்த மாதிரி திருடராக மாறுறாரு இவருங்க மாதிரி, ஏதோ பேக் ஸ்டோரி இருக்குமோ, ஏதோ ரீசன் இருக்குமோ என்னன்னு தெரியல. பட் அவருக்கு அது மட்டும் தான் வருது. அண்ட் ஐ திங்க் ஹீஸ் an expert in that, he's a master in that, which is not something to be proud of. But இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஏதோ பேக் ஸ்டோரி இருக்குமா என்னன்னு தெரியல. தட் டசன்ட் அகேன் என்ன சொல்கிறதுங்க ஜஸ்டிஃபை இட். எது பேசினாலும் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு பேச வேண்டியதாக இருக்குது. நான் வேறு சொல்ல வரேங்க ஐயா, இந்த படத்தை மட்டும் தான் பேசுகிறேங்க ஐயா. நான் இப்படி சொல்லும் போதெல்லாம் ஒன்றே அதை நான் க்ளோரிஃபை பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. இதுக்கு தான் எல்லாத்தையுமே பயந்து பேச வச்சிட்டாங்க. ஒரு யதார்த்தமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடிய மாட்டேங்குது. பட் நெவர்தலெஸ் இதில் பயங்கரமான திருடராக இருக்காரு. அண்ட் அவசர தேவை காசு இருக்குது, அந்த அவசர தேவை என்ன தெரில. ஓகே, பட் நெவர்தலெஸ் டி இஸ் கில்லிங் இட், இஸ் அப்சல்யூட்லி கில்லிங் இட். வெறித்தனமாக இருக்காப்புல. அண்ட் எனக்கு தெரிஞ்சு மமிதா மேம் பயங்கர நடிச்சுமா நினைக்கிறேன். அவர் இருக்கார் நம்ம இவர், ஐயோ அவர் பேர் டக்குன்னு வர முடியுது வாயில, பிருத்வி அவர்கள். அவரும் செமையா ஏதோ பயங்கரமாக இவர் கூட கூட்டுக்கலமானிங்கிற மாதிரி கேரக்டர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் இவங்க 2 பேர் ஹாவ் சம்திங் ரன்னிங் பிஹைண்ட், ஏதோ ஒரு சாலிட் பர்பஸ் இருக்குது, அதனால தான் அவங்க திட்டிகிட்டு இருக்காங்கிற மாதிரி எனக்கு தோணுது. விச் அகேன் ஐம் நாட் ஜஸ்டிஃபைங் இட். ஓகே வாட்எவர். சை ஓவராக இப்படி பயப்படுத்தி எதையும் பேச வர படிக்கிறேன். பட் நெவர்தலெஸ் சொன்ன மாதிரி திஸ் இஸ் லுக்கிங் லைக் அ வெரி வெரி சாலிட் பிளாட். ஒரு சாலிடான ப்ரெமிஸ் மாதிரி தெரியுது. இதில் திருடன் திடீர்னு பிச்சைக்காரனா நடிக்கிறாரு, திடீர்னு பார்த்தா டெலிவரி பாயாக நடிக்கிறாரு, திடீர்னு பார்த்தா திருடனா நடிக்கிறாரு. இந்த மனுஷன் ஓ மை காட் இஸ் வெர்சடைலிட்டி. திடீர்னு ஒரு வயசானவராக நடிக்கிறாரு. பிசாசுங்க அந்த மனுஷன், பிசாசுங்க. அங்கே எல்லாத்துலேயுமே செட் ஆகிறாருங்க. அதுதாங்க பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பட் நெவர்தலெஸ் அந்த ஓடையாட ஒரேகே அப்படின்னு அந்த இடத்துல அந்த வாயை கரைசா மியூசிக் ஆரம்பிச்சா ஜிவி பிரதர் கிளிகிறாருங்க, பின்றாருங்க மனுஷன். அந்த இடத்துல அப்படின்னா நம்மளெல்லாம் அல்ல விட்டுருச்சு. வேற லெவல். அதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த தூர்தர்ஷன் மியூசிக் தான் இப்போ நாட் அந்த மியூசிக் ஃபஸ்ட்டு வந்து அப்படி போக முன்னாடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டு வெர்ஷனாக, கொஞ்சம் மாடர்ன் வெர்ஷன் சொல்ல, வெஸ்டர்னைஸ் சொல்ல, மாடர்ன் வெர்ஷனை வந்துட்டு அப்படிங்கும். அதுக்கு இது இப்படிங்கும் இப்படின்னு வச்சாங்க. அதெல்லாம் செம ஐடியா, செம தாட் ப்ராசஸ்ஸு. மேபி எல்லாரும் நியூஸ் பார்க்குற டைம், ஏதோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் வர போதுமோ இல்லை நியூஸ் பார்க்குற டைமில் இவர் போய் திருடுறாரோ, அதை காட்டுறதுக்காக தான் இப்படி நம்மளை காட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் நெவர்தலெஸ் வாட் எவர் இட் இஸ், செம்ம இன்டென்ஸாக இருக்குது, செம்ம அமேசிங்காக இருக்குது. அந்த ஜீப்பு மேலே ஒரு குதிச்சா இருக்கும், அமேசிங் ஷாட். அது வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு அந்த ஷாட்டு. அதுக்கப்புறம் அந்த அடித்த விதம், ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் லுக்கிங் வெரி ப்ராமிசிங். ஒரு சாலிட் ப்ரெமிஸ் இருக்குது, பர்ஃபார்மன்ஸஸ் பேய் மாதிரி இருக்காங்க ஆல்ரெடி, எல்லாமே பயங்கரமாக நடிக்கிறாங்க. மியூசிக் அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் செம்மையாக இருக்குன்னு தோணுது. சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருக்குது, எடிட் பண்ண விதமும் செம்மையாக இருக்குது. எடிட்டர் யார்? எடிட்டர் அவர்கள் வந்து ஸ்ரீஜித் சாரங்க அவர்கள். திஸ் இஸ் அ பிளடி கில்லர் காம்போ ஃபார் அ மேசிவ் சக்ஸஸ் ஃபிலிம். எல்லாமே இப்போதைக்கு வேறு லெவலில் இருக்குது. வெயிட்டிங், த்ரில்ட், எக்ஸைட்டட், பிளடி வெயிட்டிங் அப்படி சொல்லுது. இது ஒரு ரியாக்ஷன் ஃபார் கார் ஆஃபிஷியல் ட்ரெயில். உங்களுக்கு தாச்சனங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்ல வீடியோ முடிஞ்சு பார்த்தா நான் குறித்து சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே.